இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபிரேயர் 10:35 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி மிகவும் தேவை. இன்னும் சிறிது காலம் மட்டுமே இருக்கு. ஆண்டவர் எங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமா? நேர்மையாய் செயற்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு அனைத்து ஆற்றல்களையும் வளங்களையும் நிறைவாக கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் நாங்கள் எங்களுடைய மன தைரியத்தையும் துணிவையும் கைவிட்டு விடவே கூடாது. ஆண்டவர் என்றும் எப்போதும் எங்களோடு தான் இருக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு இருந்து அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருடைய வழியில நடக்கும்போது சத்துருவானவர் அநேக காரியங்களை செய்வான். எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை குழப்ப பல யுக்திகளை மேற்கொள்வான். இடையூறுகளை ஏற்படுத்தி கவனத்தை திசை திருப்ப அநேக முயற்சிகளை செய்வான். ஆனால் நாங்கள் அதை எதுக்கும் துவண்டு போகக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஒரு நாளும் இழக்கக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவரிடம் மன்றாடுவோம். யோபுவுக்கு இருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் எங்களிலும் காணப்பட வேண்டும் என ஜெபம் செய்வோம். மறைத்த வேத சாட்சிகள் எல்லோரும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திலும் மன உறுதியை இழக்கவே இல்லை. ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இடம் கிடைத்தது. நம்பிக்கையிலே உறுதியுடன் இருக்கும் ஒவ்வொருவருடைய செயலுக்கும் நிச்சயமாக தகுந்த பலனை ஆண்டவர் கிடைக்க செய்வார். அதே போலதான் உங்களுடைய நம்பிக்கையையும் மன உறுதியையும் துணிவையும் கைவிட்டு விடாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார், பதில் கொடுப்பார். ஆமேன்.